இன்றைய தினத்தில் பல்வேறு முக்கிய செய்திகளை விரிவாக பார்க்கவிருக்கிறோம். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தஞ்சை பெரிய கோவிலில் தமிழில் திருக்குட நன்னீராட்டு நடத்த கோரிய வழக்கில் தமிழக அரசு பதிலளிக்க நீதிமன்றம் உத்தரவு. தமிழ் வழியில் குடமுழுக்கு நடத்த வலியுறுத்தி உரிமை மீட்புக் குழுவினர் தஞ்சையில் மாநாடு. 5 மற்றும் 8ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு அந்தந்த பள்ளிகளிலேயே நடைபெறும் என சுற்றறிக்கை. தனியார் பள்ளி மாணவர்கள் தேர்வு கட்டணம் செலுத்த வேண்டும் என்றும் அறிவிப்பு. பெரியார் நடத்திய பேரணி குறித்து பேசிய ரஜினி மீது நடவடிக்கை கோரி உயர்நீதிமன்றத்தில் மேலும் ஒரு வழக்கு. ரஜினியின் வீட்டை முற்றுகையிட முயன்ற திராவிடர் விடுதலைக் கழகத்தினர் கைது. தஞ்சை பெரிய கோயிலின் குடமுழுக்கு விழாவை தமிழில் நடத்த கோரிய வழக்கில் தமிழக அரசு பதில் மனு தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. தஞ்சை நாம் தமிழர் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் செந்தில்நாதன் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் பொதுநல வழக்கு ஒன்றை தாக்கல் செய்தார். அதில் தஞ்சை பெரிய கோயிலில் சைவ வழிபாட்டு தலங்களில் தமிழ்மறை அடிப்படையிலேயே குடமுழுக்கு நடத்த வேண்டும் எனவும் 2 ஆண்டுகளுக்கு முன் விழுப்புரம் சுந்தரர் கோயில் குடமுழுக்கு விழா தொடர்பான வழக்கில் விழாவை தமிழில் நடத்த உத்தரவிடப்பட்டதையும் குறிப்பிட்டுள்ளார். அதனை அடிப்படையாக கொண்டு தஞ்சை பெரிய கோயிலின் குடமுழுக்கு விழாவை தமிழில் தமிழ் சைவ ஆகமங்களான தேவாரம், திருவாசகம் ஆகியவற்றை ஓதி நடத்த உத்தரவிட வேண்டும் என மனுவில் கோரியிருந்தார். இந்த வழக்கு நீதிபதிகள் துரைசாமி, ரவீந்திரன் அமர்வு முன் விசாரணைக்கு வந்தது. அதில் பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் 5ஆம் தேதி வரை தமிழில் திருமுறை பாராயணம் பாடப்பட உள்ளது என இந்து அறநிலையத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டது. இருதரப்பு வாதங்களை கேட்ட நீதிபதிகள் மனு தொடர்பாக தமிழக தலைமை செயலர், தமிழ் வளர்ச்சித்துறை செயலர், இந்து அறநிலையத்துறை ஆணையர் ஆகியோர் பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டனர். மேலும் கோயில் நிர்வாகத்தினரை எதிர்மனுதாரராக சேர்க்க உத்தரவிட்டு வழக்கை ஜனவரி 27ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். தஞ்சை பெரிய கோவிலில் குடமுழுக்கை தமிழில் நடத்த வலியுறுத்தி கோவில் உரிமைக்குழு சார்பில் நடைபெற்ற மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மாநாட்டில் சித்தர்கள் பலர் கலந்து கொண்டு சிறப்பு வேள்வியை நடத்தினர். தஞ்சை பெரிய கோவிலில் 23 ஆண்டுகளுக்கு பின்னர் வரும் பிப்ரவரி 5ஆம் தேதி குடமுழுக்கு நடைபெற உள்ளது. இதற்கான பணிகள் தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில் தமிழில் மந்திரங்கள் அர்ச்சித்து தமிழ் வழியில் குடமுழுக்கு நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையை விடுத்து தஞ்சாவூரில் மாநாடு நடைபெற்றது. தனியார் திருமண மண்டபத்தில் தஞ்சை பெரிய கோவில் உரிமை மீட்பு குழு சார்பில் நடத்தப்பட்ட மாநாட்டில் இந்து வேத மறுமலர்ச்சி இயக்கம் சார்பில் தமிழ் மொழியில் மந்திரங்கள் கூறி சித்தர்கள் வேள்வி நடத்தினர். தமிழிலேயே அனைத்து வேதங்களும் இருப்பதாகவும் குடமுழுக்கை தமிழில் நடத்தினால் பிரச்சனை இருக்காது என்றும் அவர்கள் தெரிவித்தனர். 63 நாயன்மார்களும் 12 ஆழ்வார்களும் தமிழில் பூஜை செய்தனர் என்றும் தமிழில் மட்டுமே வேதங்கள் உள்ளதாகவும் சைவ அறிஞர்கள் கூறினர். தமிழ்ல மட்டும்தான் வேதங்கள் இருக்குது. ஏன்னா 64 முறை, ஒரு தடவை இல்ல, 2 தடவை இல்ல, 64 முறை சிவபெருமான் திருவிளையாடல் செய்தது தமிழ்நாட்டில் தான். 64 முறையும் தமிழ் மொழியில தான் பேசினாரு. வடமொழியில இருக்கிற ரிக்கு வேதம் சொல்றாங்க. அதுல சிவன்கிற வார்த்தையே கிடையாது. சிவனை பற்றி பேசாத ஒரு வேதம் எப்படி இந்து வேதமாக இருக்க முடியும்? அதுதான் அந்த சமஸ்கிருத வேதம். அது புரியாத மொழிங்கிறதுனால நமக்கு அது என்னன்னு தெரியாம போச்சுது. தமிழ் மொழியிலே கடவுளை கண்டவர்கள் 63 நாயன்மார்கள் கோயிலுக்குள் இருக்கிறார்கள். 12 ஆழ்வார்களும் கோயிலுக்குள் இருக்கிறார்கள். ஏதாவது ஒரு சமஸ்கிருத மந்திரத்தை பயன்படுத்தி முத்தி அடைந்தவர்கள் சிலை கோயிலுக்குள் இருக்கிறதா? ஆகவே அகமாகவும் புறமாகவும் விளங்குகின்ற தமிழ் மொழியை தமிழர்கள் மறந்ததால்தான் நாம் இப்பொழுது தமிழ் மொழியிலே குடமுழுக்கு நடத்த வேண்டும் என்ற கோரிக்கை வைக்கின்ற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். இந்த மாநாட்டில் பெரிய கோயிலில் குடமுழுக்கை தமிழில் நடத்த வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மேலும் பெரிய கோயில் பரம்பரை அறங்காவலர் பொறுப்பில் இருந்து மராட்டிய வம்சத்தைச் சேர்ந்த பான்ஸ்லோவை நீக்கவும் வலியுறுத்தப்பட்டது. இந்த மாநாட்டில் முன்னாள் இந்து அறநிலையத்துறை அமைச்சர் வி. சுவாமிநாதன், பெரிய கோவில் மீட்புக்குழு ஒருங்கிணைப்பாளர் பே. மணியரசன் மற்றும் தமிழ் சான்றோர் பலரும் பங்கேற்றனர். 5 மற்றும் 8ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு தொடர்பாக தொடக்க கல்வி இயக்குநர் புதிய சுற்றறிக்கை அனுப்பியுள்ளார். கடந்த அக்டோபர் மாதம் அனுப்பப்பட்ட சுற்றறிக்கையில் 5ஆம் வகுப்பிற்கு 1 கிலோமீட்டருக்குள்ளும் 8ஆம் வகுப்பிற்கு 3 கிலோமீட்டருக்குள்ளும் தேர்வு மையம் அமைக்கப்பட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டதால் எதிர்ப்புகள் எழுந்தன. அதனால் அதை திருத்தம் செய்து தொடக்க கல்வி இயக்ககம் மற்றொரு சுற்றறிக்கையை தற்போது அனுப்பியுள்ளது.
அதில் பொதுத் தேர்வுக்கு 5 மற்றும் 8ஆம் வகுப்புகளை கொண்ட அனைத்து மாநில பாடத்திட்ட பள்ளிகளையும் தேர்வு மையங்களாக அமைக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தனியார் பள்ளிகளில் பயிலும் 5ஆம் வகுப்பு மாணவர்கள் 100 ரூபாயும் 8ஆம் வகுப்பு மாணவர்கள் 200 ரூபாயும் தேர்வு கட்டணமாக செலுத்த வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயிலும் மாணவர்களும் தனியார் பள்ளிகளில் 25% ஒதுக்கீட்டு இடங்களில் சேர்ந்த மாணவர்களும் கட்டணம் செலுத்த தேவையில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு மாவட்டத்திலும் உள்ள குருவள மையங்கள் வினாத்தாள் கட்டுக்காப்பு மையங்களாக செயல்பட வேண்டும் என கூறப்பட்டுள்ளது. குருவள மையங்களுக்கு கீழ் உள்ள பள்ளிகளுக்கு இடையில் விடைத்தாள்களை மாற்றி திருத்தம் செய்யவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. குடியுரிமை சட்ட திருத்தத்திற்கு எதிரான மனுக்கள் அனைத்தையும் அரசியல் சாசன அமர்வுக்கு மாற்றி உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வங்கதேசம் உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்த சிறுபான்மையினருக்கு குடியுரிமை வழங்க வகை செய்யும் குடியுரிமை திருத்த சட்டத்தை மத்திய அரசு நடைமுறைக்கு கொண்டு வந்துள்ளது. குடியுரிமை திருத்த சட்டத்தை எதிர்த்து காங்கிரஸ், திமுக, மக்கள் நீதி மய்யம் உள்ளிட்ட கட்சிகளும் பல்வேறு தனிநபர்களும் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். மொத்தம் 144 மனுக்கள் இந்த சட்டத்துக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. இந்த மனுக்கள் தலைமை நீதிபதி SA பாப்டே தலைமையிலான 3 நீதிபதிகள் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. மனுதாரர்கள் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் கபில் சிபில் குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு இடைக்கால தடை விதிக்க வேண்டும், தேசிய மக்கள் தொகை பதிவேடு நடைமுறையை தள்ளி வைக்க வேண்டும் என வாதிட்டார். அதற்கு மனுக்களை முழுமையாக விசாரிக்காமல் சட்டத்துக்கு தடை விதிக்க முடியாது என நீதிபதிகள் தெரிவித்தனர். அரசு தரப்பில் வாதிட்ட தலைமை வழக்கறிஞர் KK வேணுகோபால் இடைக்கால தடை விதிப்பது என்பது சட்டத்துக்கே தடை விதிப்பதற்கு சமம் என்பதால் மனுதாரர்களின் கோரிக்கையை நிராகரிக்க வேண்டும் என தெரிவித்தார். மேலும் இந்த மனுக்களை அரசியல் சாசன அமர்வுக்கு மாற்றவும் கோரிக்கை விடுத்தார். இதனை ஏற்ற நீதிபதிகள் குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு தடை விதிக்க மறுத்தனர். மேலும் வழக்குகள் அனைத்தையும் 5 நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வு விசாரிக்கும் என்றும் அறிவித்தனர். இது தொடர்பான வழக்குகளை உயர்நீதிமன்றங்கள் விசாரிக்கவும் உத்தரவு பிறப்பிக்கவும் தடை விதித்து விசாரணையை 5 வாரங்களுக்கு ஒத்திவைத்தனர். இந்த மனுக்கள் அனைத்திற்கும் 4 வாரங்களுக்குள் பதிலளிக்கவும் மத்திய அரசுக்கு உத்தரவிட்டனர். விரைவில் 5 நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வு அறிவிக்கப்படும் என சொல்லப்படுகிறது. பெரியார் குறித்து அவதூறான கருத்துக்களை பரப்பும் வகையில் பேசியதாக நடிகர் ரஜினிகாந்த் மீது திராவிடர் விடுதலைக் கழகத்தின் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேலும் ஒரு வழக்கு தொடுக்கப்பட்டுள்ளது. பெரியாரை பற்றி பொய்யான தகவலை பரப்பி அவரது பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தும் நோக்கில் ரஜினிகாந்த் பேசியிருப்பதாக திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் திராவிடர் விடுதலைக் கழகத்தைச் சேர்ந்த உமாபதி என்பவர் புகார் அளித்திருந்தார். அதன் மீது உரிய நடவடிக்கை எடுக்க காவல்துறைக்கு உத்தரவிடக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் உமாபதி வழக்கு தொடுத்திருந்தார். இந்நிலையில் ரஜினிகாந்த் மீது மேலும் ஒரு வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்டுள்ளது. திராவிடர் விடுதலைக் கழகத்தின் கோவை நகர தலைவர் நேருதாஸ் இவ்வழக்கை தொடுத்திருக்கிறார். ரஜினிகாந்தின் மீது கோவை காட்டூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததாகவும் ஆனால் உரிய நடவடிக்கை இல்லை என்றும் தமது மனுவில் அவர் கூறியுள்ளார். இரு வழக்குகளும் விரைவில் விசாரணைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பெரியார் குறித்து அவதூறாக பேசியதாக நடிகர் ரஜினிகாந்தை எதிர்த்து அவரது வீட்டை முற்றுகையிட முயன்ற திராவிடர் விடுதலைக் கழகத்தினரை காவல்துறையினர் கைது செய்தனர். போயஸ் கார்டனில் உள்ள நடிகர் ரஜினிகாந்தின் வீட்டை முற்றுகையிட தேனாம்பேட்டை செம்மொழி பூங்கா வழியாக திராவிடர் விடுதலைக் கழகத்தினர் பேரணியாக சென்றனர். இதில் ரஜினிகாந்தை கண்டித்து முழக்கங்களை எழுப்பியும் பதாகைகளை ஏந்தியும் பேரணியாக சென்றனர். இந்நிலையில் போராட்டக்காரர்கள் போயஸ் கார்டனில் இருந்த தடுப்புகளை மீறி சென்றதால் அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த 100க்கும் அதிகமான காவல்துறையினர் அவர்களை கைது செய்தனர். அரை நூற்றாண்டுக்கு முன்பு நடந்த நிகழ்வை குறிப்பிட்டு பெரியாரை விமர்சிக்கும் வகையில் பேசியதன் மூலம் தனது ஆன்மீக அரசியல் பயணத்தை ரஜினி தொடங்கிவிட்டாரா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. அரசியல் மாற்றம் அதுக்கு நேரம் வந்தாச்சு. சிஸ்டமே மாத்தணும். உண்மையான, நேர்மையான, நாணமையான, வெளிப்படையான, ஜாதி மத சார்பற்ற ஒரு ஆன்மீக அரசியல் கொண்டு வரணும். அதுதான் என்னுடைய நோக்கம், அதுதான் என்னுடைய விருப்பம், அதுதான் என்னுடைய குறி. 2017ஆம் ஆண்டின் இறுதி நாளில் தனது தொண்டர்கள் முன்னிலையில் ரஜினி பேசியதுதான் இது. அண்மையில் துக்ளக் இதழின் பொன்விழா ஆண்டில் பெரியார் குறித்து ரஜினி பேசியது சர்ச்சையை கிளப்பிய நிலையில்
இந்த பேச்சின் மூலம் அவர் ஆன்மீக அரசியலுக்கான பணியை தொடங்கிவிட்டார் என்கிறார் மூத்த பத்திரிகையாளர் ராதாகிருஷ்ணன். தன்னுடைய அந்த கான்ஸ்டிடுவன்சி என்கிறது பெரியாருக்கு எதிரானவர்கள், அதே போல திமுகவுக்கு எதிரானவர்கள். இந்த ஒரு கான்ஸ்டிடுவன்சி தான் ரஜினி இன்னைக்கு கைப்பிடிக்க பார்க்குறாரு. அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 97% மக்களில் வந்து அறியாமையில் இருக்கின்ற ஒரு 30%, 40% மக்கள் இருக்காங்க இல்லையா, அந்த மக்களுடைய ஓட்டை தான் பிடிக்க பார்க்கிறார். தமிழக அரசியலில் கோலுச்சுவதற்கு ஏதாவது ஒரு எதிர்ப்பை கையில் எடுக்க வேண்டும் என கருதி அதனாலேயே திமுகவிற்கு எதிரான நிலைப்பாட்டை ரஜினி எடுத்துள்ளதாக சொல்கிறார் மூத்த பத்திரிகையாளர் கோலாகல ஸ்ரீனிவாஸ். இதற்காக மறைமுக இந்துத்துவாவை ரஜினி பேச ஆரம்பித்து விட்டார் என்ற பார்வையை முன்வைக்கிறார். ஹிந்துத்துவா என்கிற வார்த்தையை பயன்படுத்தாமலேயே இந்துக்களை ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு ஆளுமையாக தன்னை முன்னிறுத்திக் கொள்வதுதான் ரஜினிகாந்தினுடைய உத்தியாக இருக்கும். இது ஒன்று. சரி, ஹிந்துத்வா என்கிற வார்த்தையே பயன்படுத்தாமல் எப்படி இந்துக்களை ஒருங்கிணைப்பது அப்படின்னா, அதற்குத்தான் பெரியாருடைய இந்து கடவுள் எதிர்ப்பு இருக்கு இல்லையா, அந்த எதிர்ப்புக்கான எதிர்ப்பை ரஜினிகாந்த் முன்னெடுக்கிறார். இந்துத்துவாவை முன்னிறுத்தி வட இந்திய அரசியலை தமிழகத்தில் ரஜினி கொண்டுவர முயற்சிக்கிறார் என்கிறார் பத்திரிகையாளர் லட்சுமணன். இது வட இந்திய அரசியல். தீவிர இந்துத்துவத்தை கடைபிடிக்கிறவர்கள் தான் ராமரை முன்னிறுத்துவாங்க. அவர் சொன்ன மாதிரி ராமருக்கு செருப்பு மாலை அணிவிக்காத, நிர்வாணமாக இல்லாத ராமரை நிர்வாணமாக இருக்கிறார்னு ஒரு ஃபேக்சுவல் எரரை தெரிஞ்சோ தெரியாமலோ சொல்லி இந்து மத நம்பிக்கை உள்ள, கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள் மத்தியில் எதுக்கு நீங்க ப்ரொவோக் பண்றீங்க? இந்த அரசியல் எடுபடாது என்பதை ரஜினி முதல்ல புரிஞ்சுக்கணும். நடிகர் சத்யராஜ் நடித்து வெளியான பெரியார் படத்தை வரவேற்ற ரஜினி, சமுதாயத்தில் பிற்படுத்தப்பட்டவர்களுக்காக பாடுபட்டவர் பெரியார் என புகழாரமும் சூட்டியிருந்தார். இன்று தன்னுடைய ஆன்மீக அரசியலை வலுப்படுத்த பெரியாரிய சிந்தனைகளுக்கு எதிராகவும் திராவிடர் கழக எதிர்ப்பு நிலைப்பாட்டையும் ரஜினி எடுத்துள்ளதாக தெரிகிறது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் ரமேஷ். ஊரக உள்ளாட்சி தேர்தலில் மறைமுக தேர்தல் நடைபெறாமல் ஒத்திவைக்கப்பட்ட இடங்களுக்கு வரும் 30ஆம் தேதி மறைமுக தேர்தல் நடத்தப்பட உள்ளது. 27 மாவட்டங்களில் சில இடங்களில் மட்டும் ஜனவரி 11ஆம் தேதி நடைபெறுவதாக இருந்த மறைமுக தேர்தல் அசாதாரண சூழல், போதிய உறுப்பினர்கள் வராதது உள்ளிட்ட காரணங்களால் ரத்தானது. இந்நிலையில் விடுபட்ட மாவட்ட ஊராட்சி ஒன்றியங்களில் நிறுத்தப்பட்ட மாவட்ட ஊராட்சி தலைவர், துணைத் தலைவர், ஒன்றிய குழு தலைவர், துணைத் தலைவர், ஊராட்சி துணைத் தலைவர் ஆகிய பதவிகளுக்கு வரும் 30ஆம் தேதி மறைமுக தேர்தல் நடத்தப்படும் என தகவல் வெளியாகியுள்ளது. விவசாய நிலங்களை பாழ்படுத்தும் ஹைட்ரோ கார்பன் திட்டங்களை திரும்ப பெற வலியுறுத்தி வரும் 28ஆம் தேதி திமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அக்கட்சி அறிவித்துள்ளது. திமுக தலைவர் மு க ஸ்டாலினின் அறிக்கையில், ஹைட்ரோ கார்பன் திட்டங்களுக்கான ஆய்வு கிணறுகளை தோண்ட சுற்றுச்சூழல் அனுமதியோ மக்கள் கருத்து கேட்பு கூட்டங்களையோ நடத்த தேவையில்லை என மத்திய அரசு அறிவித்திருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். இம்முடிவை திரும்ப பெற வலியுறுத்தியும் காவிரி டெல்டாவை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்க கோரியும் திமுக சார்பில் தஞ்சை, நாகை, திருவாரூர், கடலூர் ஆகிய மாவட்ட தலைநகரங்களில் வரும் 28ஆம் தேதி திமுக சார்பில் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற உள்ளதாக தெரிவித்திருக்கிறார். விவசாயிகள், மாணவர்கள், சமூக ஆர்வலர்கள் உள்ளிட்டோர் இதில் பங்கேற்க வேண்டும் என ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். சிறுமிகளை கடத்திய புகாரில் குற்றஞ்சாட்டப்பட்டுள்ள நித்யானந்தாவை பிடிக்க இன்டர்போல் காவல்துறை ப்ளூ கார்னர் நோட்டீஸ் பிறப்பித்துள்ளது. குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் உள்ள நித்யானந்தா ஆசிரமத்தில் சிறுமிகளை கடத்தி வைத்திருப்பதாக எழுந்த குற்றச்சாட்டை அடுத்து அங்கிருந்த சிறுமிகளை காவல்துறையினர் மீட்டனர். இந்த வழக்கு தொடர்பாக நித்யானந்தாவை தேடி வரும் நிலையில் யூடியூபில் தோன்றி அவ்வப்போது சொற்பொழிவாற்றி வருகிறார். இந்நிலையில் நித்யானந்தாவிற்கு எதிரான ப்ளூ கார்னர் நோட்டீஸ் வெளியிடப்பட்டுள்ளது. அதாவது, நித்யானந்தா எந்த நாட்டில் இருந்தாலும் அவர் குறித்து தகவல் அறிந்தால் உடனடியாக இந்தியாவுக்கு தெரிவிக்க வேண்டும் என அனைத்து நாடுகளின் காவல்துறைக்கும் இன்டர்போல் உத்தரவிட்டுள்ளது. பாரதிய ஜனதாவிடமிருந்து எப்போது விலகிச் செல்லலாம் என எதிர்பார்த்து கொண்டிருப்பதாக கிராம தொழில்துறை அமைச்சர் பாஸ்கரன் தெரிவித்த நிலையில் அதற்கு அமைச்சர் ஜெயக்குமார் விளக்கம் அளித்திருந்தார். இந்நிலையில் பாரதிய ஜனதா அதிமுக கூட்டணியை பிரிக்க முடியாது என அமைச்சர் பாஸ்கரன் மீண்டும் கருத்தை தெரிவித்திருக்கிறார். முன்னாடி பிஜேபியோட சேர்ந்துச்சு உணரல. இப்போ நாங்க எந்த நேரமும் இல்லை, நாங்க தனியா போறதுக்கு எந்த நேரம்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். எங்களுடைய அமைச்சரவையிலேயே அமைச்சர்லாம் எல்லாரும் சொல்லியிருக்காங்க, எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க இந்த மாதிரி குடியுரிமை சட்டத்துக்கு. நம்முடைய அமைச்சர் திரு பாஸ்கர் சொன்னது அவருடைய கருத்தாக இருக்கலாம், அது கட்சியினுடைய கருத்தாக நிச்சயமாக எடுக்க முடியாது. ஏன்னா கட்சியில்
சில முடிவுகள், அதுவும் குறிப்பாக கொள்கை முடிவு தான் இந்த பாலிசி மேட்டர்ஸ், இந்த பாலிசி டெசிஷன். அந்த முடிவுகள் எல்லாம் பொதுவாக வந்து கட்சியால் மட்டுமே எடுக்க முடியும். எனவே கூட்டணி பொறுத்தவரை வந்து தொடருது, அதில் எந்த மாறுபட்ட கருத்தும் இல்லை. ஏன்னா அமைச்சரை பொறுத்தவரை அவருடைய கருத்து அது இருக்கலாம், அது கட்சியினுடைய கருத்து கிடையாது. அந்த பிரிவு வந்து விரைவில் வரும் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து சொல்லதா இல்லை எங்கள் உறவை பிரிக்க முடியாது. அந்த சட்டத்தை எடுத்து சொல்லுவோம் பிஜேபிகிட்ட. அது பாதிப்புனா எங்கள் முதல்வர் எடுத்து சொல்லுவார். அதை பற்றி சட்டசபையில் பல தடவை வலியுறுத்தி சொல்லியிருக்கேன். தஞ்சை பெரிய கோயில் குடமுழுக்கை சிவன் படைத்த தமிழ் மொழியில்தான் நடத்த வேண்டும் என்று ஒரு தரப்பினரும், சமஸ்கிருத மொழியில் உச்சரிக்கப்படும் மந்திரங்களுக்குத்தான் சக்தி அதிகம் என்று மற்றொரு தரப்பினரும் தெரிவித்துள்ளனர். தஞ்சை பெருவுடையார் கோயிலை கண்டு வியக்காதவர்கள் வெகு குறைவு. நவீன தொழில்நுட்பமும் இயந்திரங்களும் இல்லாத காலத்திலேயே பெரிய கோயிலை கட்டி வியக்க வைத்தான் மாமன்னன் ராஜராஜ சோழன். பாரெங்கும் பறந்து விரிந்திருக்கும் கட்டடக்கலை வல்லுநர்களுக்கெல்லாம் ராஜராஜேஸ்வரம் என்று அழைக்கப்படும் பெரிய கோயில் உலக அதிசயம்தான். அக்காலத்தில் காவிரி என்னும் பொன்னி நதியால் செழித்து கிடந்த சோழவள நாட்டிற்கு பெரிய கோயில் மூலம் பெரும் சிறப்பை சேர்த்தான் அருண்மொழிவர்மனான ராஜராஜன். 1000 ஆண்டுகளுக்கு மேலாக அனைவரையும் ஆச்சரிய கடலில் ஆழ்த்தியிருக்கும் பெருவுடையார் கோயில் குடமுழுக்கை எந்த மொழியில் நடத்துவது என பெரிய சர்ச்சையே உருவாகியுள்ளது. இது தொடர்பாக தமிழ் ஆகம அறிஞர் சத்தியவேல் முருகனாரும் சமஸ்கிருத குருக்கள் ரமணி சாஸ்திரியும் புதிய தலைமுறையின் எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில் விவாதித்தனர். குடமுழுக்கை தமிழில்தான் நடத்த வேண்டும் என்று சத்தியவேல் முருகனார் வலியுறுத்தினார். சமஸ்கிருதத்தால் பாடப்பெறாத கோயிலுக்கு அம்மொழியை பயன்படுத்தி குடமுழுக்கை நடத்த கோருவது நியாயமா என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். தமிழை படைத்தவன் சிவபெருமான் என்று சிவாகமம் சொல்லுகிறது. அதுவே முதல் பெரிய காரணம். இதுவரையில் ஒரு கோயில் கூட வடமொழியால் பாடல் பெற்றதுன்னு வரலாறே இல்லை. அப்புறம் எப்படி வடமொழியில் போய் பண்ணணும்னு கேட்கலாம். திருஞான சம்பந்தர் ஏறத்தாழ சுமார் ஒரு 78 பாடல்களில் தமிழில் தான் இந்தந்த கோயில்களில் இந்தந்த மாதிரி வடமொழியில் இல்லாமல் தமிழிலே எல்லா வழிபாடுகளும் நடைபெற்றது என்று பாடியிருக்கிறார். சத்தியவேல் முருகனாருக்கு பதிலளித்த ரமணி சாஸ்திரி தமிழில் உச்சரிக்கப்படும் மந்திரங்களுக்கு சக்தி கிடையாது என்றார். ஞானசம்பந்தர் சொன்ன மாதிரி தமிழில் எல்லாமே மந்திரங்கள் சொல்லப்பட்டிருந்தால், அந்த முறைப்படி வழிபாட்டுப்பட்டிருந்தால், இந்த வழிமுறைகள் சிவாலயத்தில் எல்லாமே நடந்தப்பட்டிருக்க வேண்டும் இல்லையா? அப்பயே இது மறுக்கப்படலை. ஏன்னா ஒரு மந்திரத்தை உச்சாரணம் பண்ணும்போது அது உள்ள பவர், அந்த பவரால் மக்களுக்கு கருள் கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கை அது கிடைக்கப்பட்டதனால் தானே காலங்காலமாக சமஸ்கிருதத்தில் சொல்ல வந்துகிட்டு இருக்கோம். ரமணி சாஸ்திரியின் கூற்றை மறுத்த சத்தியவேல் முருகனார் சமஸ்கிருதத்தில் ஆகம விதிகளே கிடையாது என்று கூறினார். அப்படியென்றால் இத்தனை ஆண்டு காலம் சமஸ்கிருதத்தில் குடமுழுக்கை நடத்தியது ஏன் என்று எதிர்வினாவை எழுப்பினார் ரமணி சாஸ்திரி. முதலில் விஜயநகர சாம்ராஜ்யம் உள்ளே நுழைஞ்சபோது தெலுங்கர்களை உள்ளே கொண்டு வந்து குடியேற்றுகிறார்கள். பிராமணர்களே 1000 பிராமணர்கள் உண்ணாக குடியேற்றினாங்க. சகசிர பிராமணர்கள் என்று அவர்கள் பேர் வைத்திருக்காங்க. அவங்களெல்லாம் ஒன்றா வந்து குடியேற்றி சதுர்வேதி மங்கலம்னு கொண்டு வர்றாங்க. அப்போ தான் அவங்க வருகிறார்கள். இன்னொன்று சொன்னார் நம்ம நண்பர் ரமண சாஸ்திரி சொல்லுகிறார், அதாவது இது வந்த பிறகு இவ்வளோ நன்மை கிடைக்குதுன்னா அப்போ தமிழில் பண்ணால் நன்மை இல்லையா? இல்லை இவர் நம்முடைய திருஞான சம்பந்தர் காலத்திலையும் அப்பர் காலத்திலையும் பண்ணும்போது நன்மையே இல்லாமல் தான் வந்ததா? விஜயநகர சாம்ராஜ்யம் முஸ்லீம்கள் எல்லாமே ஆட்சி பண்ணனால தமிழை கொண்டு வர முடியலன்னாங்க. அதுக்கப்புறம் ஆட்சியில் 70 ஆண்டுகள் இங்க இருந்திருக்காங்க. தமிழர்கள் தானே ஆண்டாங்க. அந்த 70 ஆண்டுகளிலே அந்த முறையை கொண்டு வர வேண்டும், அதனுடைய பவரை மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும். இப்போ நம்ம கந்தசஷ்டி கவசம் சொல்றோம், அதுக்காக சான்ஸ்கிரிட்ல தான் கந்தசஷ்டி கவசம் சொல்றோம் நம்ம சொல்றோமா? இல்லையே. ஆனால் சில மந்திரங்கள் உச்சாரணங்கள் பண்ணும்போது அதனுடைய பவர் மக்களுக்கு கிடைக்குது. தமிழகத்தின் தலை சிறந்த பேரரசனான பொன்னியின் செல்வன் கட்டிய பெரிய கோயில் குடமுழுக்கு தமிழில் நடைபெறுமா என்ற வினாவுக்கான விடை எதிர்வரும் நாள்களில் கிடைக்கக்கூடும்.
இனி சில செய்திகளை சுருக்கமாக பார்க்கலாம். 2020-21 ஆண்டின் திட்ட அட்டவணையை ஆசிரியர் தேர்வு வாரியம் வெளியிட்டுள்ளது. அதன்படி ஆசிரியர் தகுதி தேர்வு ஜூன் 27 மற்றும் 28 ஆகிய நாள்களில் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல முதுநிலை ஆசிரியர் பணி தேர்வுக்கான அறிவிப்பு ஜூலை 1ஆம் தேதியும், இடைநிலை ஆசிரியர் பணி தேர்வுக்கான அறிவிப்பு ஜூலை 9ஆம் தேதியும் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பட்டதாரி ஆசிரியர் பணி தேர்வுக்கான அறிவிப்பு அதே மாதம் 17ஆம் தேதியில் வெளியாக வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. பிப்ரவரி 15 மற்றும் 16ஆம் நாள்களில் வட்டார கல்வி அலுவலர் தேர்வு நடைபெறும் என்றும், பாலிடெக்னிக் கல்லூரிகளில் விரிவுரையாளர் பணிக்கான தேர்வு மே 2 மற்றும் 3 ஆகிய நாள்களில் நடைபெறும் என்றும் ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவித்துள்ளது. சென்னையை அடுத்த சிட்லப்பாக்கம் முதல்நிலை ஊராட்சியை திமுகவின் மக்களவை உறுப்பினர் தமிழச்சி தங்கபாண்டியன் தத்தெடுத்துள்ளார். சான்சத் ஆதர்ஷ் கிராம் யோஜனா என்ற மத்திய அரசின் திட்டத்தின் கீழ் முன்மாதிரி கிராமமாக உருவாக்குவதற்கு செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள சிட்லப்பாக்கம் ஊராட்சியை தமிழச்சி தங்கபாண்டியன் தத்தெடுத்துள்ளார். இதற்கான பெயர் பலகையை திறந்து வைத்த அவர் மரக்கன்றுகளை நட்டு வைத்தார். குடிநீர் பிரச்சனையை போக்கும் விதமாக ஒரு மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைத்து தரப்படும். 20 லட்சம் ரூபாய் செலவில் என்று நினைக்கின்றேன். ஏறத்தாழ 33 லட்சம் ரூபாய் செலவில் அமைத்து தரப்படும் என்று இங்கே அறிவிப்பினை வெளியிட்டிருக்கின்றோம். அது கூடவே சேர்ந்து திறந்த வெளி கிணறுகள் தண்ணீர் பிரச்சனைக்காக அது எந்தெந்த இடத்தில் அமைக்க வேண்டும் என்று முதல் கட்டமாக ஒரு இடத்தை தேர்வு செய்து ஒரு நல்ல முறையிலே நல்ல பராமரிப்போடு கூடிய ஒரு கிணறு அமைக்கப்படும் என்பதையும் உறுதியளித்திருக்கின்றேன். சென்னையில் தங்கத்தின் விலை இன்று சற்று குறைந்த போதும் ஒரு சவரன் தங்கம் 30,000 ரூபாயை தாண்டியே விற்கப்படுகிறது. இன்றைய நிலவரப்படி 22 கேரட் ஆபரண தங்கம் கிராமுக்கு 2 ரூபாய் விலை குறைந்து 3,813 ரூபாய்க்கும், ஒரு சவரன் 16 ரூபாய் விலை இறக்கம் கண்டு 30,504 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. வெள்ளியின் விலையில் கிராமுக்கு 50 காசுகள் குறைந்து 1 கிராம் 50 ரூபாய் 10 காசுகளுக்கு விற்கப்படுகிறது. உணவுப் பொருள்களில் கலப்படம், காற்றில் மாசு, நீரோடு கழிவுநீர் என உயிர் வாழ தேவையான அத்தியாவசிய பொருள்கள் எல்லாம் நஞ்சாக மாறி வரும் நிலையில் சுத்தமான குடிநீர் என நினைத்து நாம் பருகும் குடிநீரும் ஆபத்தை ஏற்படுத்தக்கூடியது என்ற அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. நிலத்தடி நீர், கிணற்று நீர், ஊற்று நீர், ஆற்று நீர், மாநகராட்சி நீர் என எங்கிருந்து குடிநீர் கிடைத்தாலும் அதை அப்படியே பருகுவது எந்த அளவுக்கு பாதிப்போ அதே அளவுக்கு தண்ணீர் சுத்திகரிப்பான்களால் கிடைக்கும் குடிநீரும் ஆபத்தானது என கூறப்படுகிறது. குடிநீரில் உள்ள டிடிஎஸ் எனப்படும் தாதுக்களை குறைத்து விடுவதால் உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படும் என்கின்றனர் சூழலியல் ஆர்வலர்கள். ஸோ அந்த டிடிஎஸை குறைச்சிறதுனால உடம்புக்கு போகக்கூடிய இந்த மினரல்ஸ், சால்ட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த பொட்டாசியம், கால்சியம், மெக்னீஷியம், இந்த மாதிரியான அயோடின் போன்ற தாதுகள் நம்ம உடம்புக்கு சேராமல் அதனுடைய பின்விளைவுகளாக நிறைய பிரச்சனைகள் நம்ம வரத்துக்கு இந்த ஆர்வம் ஒரு காரணமாக இருக்குது. 500 மில்லிகிராம் டிடிஎஸ்க்கு குறைவாக குடிநீர் வழங்கும் ஆர்ஓ சுத்திகரிப்பான்களை தடை செய்ய தேசிய பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது. ஆனால் குடிநீரால் ஏற்படும் நோய்களை தண்ணீர் சுத்திகரிப்பான்கள் பெருமளவில் கட்டுப்படுத்தியுள்ளதாக மருத்துவர்கள் கூறுகிறார்கள். இப்போ ஆர்ஓலேயே நம்ம கம்ப்ளீட்டாக மினரல்ஸ் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு போதுமான அளவுக்கு அதில் ஆட் பண்ணுறதுக்கு, இப்போ ஒரு சால்ட்டுன்னு எடுத்திங்கன்னா எப்படி நம்ம அயோடின் ஆட் பண்ணுறோம், அந்த மாதிரி ஒரு ஆட்டா மாவுன்னு எடுத்தோம்னா அதில் ஒரு இது ஆட் பண்ணுறோம், ஒரு முக்கியமான கெமிக்கல்ஸ், விட்டமின்ஸ், இது மாதிரிலாம் ஆட் பண்ணுறோம். அதே மாதிரி இந்த சுத்திகரிப்பான்லேயே தேவையான அளவுக்கு மினரல்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷனை உருவாக்கலாம். 3 லிட்டர் தண்ணீரில் 1 லிட்டர் மட்டுமே சுத்தமான குடிநீர் வழங்கும் வகையில் உள்ள சுத்திகரிப்பான்களால் அதிக அளவு தண்ணீர் வீணாவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இவை அனைத்திற்கும் மாற்று திட்டம் உள்ளதாக சுத்திகரிப்பான் விற்பனையாளர் சங்கத்தினர் தெரிவிக்கின்றனர். முதல்ல ஆரம்ப காலகட்டத்தில் தண்ணீர் சுத்தப்படுத்துறது இல்லை சுத்திகரிக்கப்படுகிறது பார்த்தீங்கன்னாக்கா துணியில் வடிகட்டணும், அப்புறம் கேண்டில் ஃபில்டர் யூஸ் பண்ணோம், அப்புறம் காய்ச்சி ஆற வச்சு கேண்டில் ஃபில்டரில் ஊற்றி குடித்தோம், அப்புறம் அல்ட்ராவயலட் ரேஸ் வந்தது, அதுக்கப்புறம் தான் ஓசோன் வந்தது, அதுக்கப்புறம் தான் ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் வந்தது. இப்போ ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வேஸ்டேஜ் ஆஃப் வாட்டர் ஜாஸ்தியாக போயிட்டு இருக்கு. அந்த ஜாஸ்தியாக போயிட்டு இருக்கிறதுனால அதை கொஞ்சம் கம்மி பண்ணுறதுக்கு என்ன வழி அப்படின்றத பார்த்துன்னு இருக்கும். சுத்தமான குடிநீர் மக்களின் உரிமை, அதை உறுதி செய்வது அரசின் கடமை. சுத்தமான குடிநீரை அரசு உறுதி செய்வதன் மூலமே சுத்திகரிப்பான்கள் தேவைப்படாத நிலையை ஏற்படுத்த முடியும். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர்கள் மில்லர் மற்றும் ஐயப்பனுடன் செய்தியாளர் தேவா. இணைந்திருங்கள் புதிய தலைமுறையுடன்.